டேட்ஸு ஒன்றும் கிடைக்கலையே, நியூஸ் எதுவும் கிடைக்கலையேன்றவங்களுக்கு இன்றைக்கி வாரி வாரி வழங்கிட்டாங்க. ஆர்கேஎஃப்லேயும் மக்கள் நீதி மையத்துலேயும் 18, 19, 20, 21 இந்த 4 நாட்களும் வந்து மண்டல குழுக்களுடைய கூட்டம். அரசியல், தேர்தல் களம், தேர்தல் களத்தில் சந்திப்பது எப்படி, தேர்தல் வியூகங்களை வகுப்பது எப்படி, யார் யார் வேட்பாளராக வரலாம், எந்த கட்சி வந்தாலும் நம்முடைய கடமை என்ன, இப்படிங்கிற பல சித்தாந்த கோட்பாடுகளை எல்லாம் வந்து அந்த 4 நாட்களும் மண்டல வாரியாக கமல்ஹாசன் வந்து விவாதிக்க போகிறார். இது அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு. இதுவரை திமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே இந்த மாதிரி மண்டல ரீதியாக கூட்டங்கள் கூட்டி ஆலோசிக்க போகிறதாக அறிவிக்கலை. முதலாக அந்த பெரும் புண்ணியத்தை, பெரும் பாக்கியத்தை மக்கள் நீதி மையம் செய்திருக்கிறது. வேட்பாளர்கள் தேர்வு இங்கே எத்தனை தொகுதிகளில் போட்டியிடலாம், நமக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு கூட்டம்தான் இந்த 4 நாட்களும் நடக்கப் போகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து ஜான் புஷ்கரன். இவர் யாருன்னா மலையாளத்தில் பெரிய ஸ்டோரி ரைட்டர், அதாவது திரைக்கதையை எழுதுவதில் மன்னர். அதுக்காகவே திரைப்பட திருவிழாவில் வந்து அவார்டு வாங்கினவர் இவர் வந்து பெரிய படங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, வசனமும் எழுதியிருக்காரு. குறிப்பாக இவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னா சால்ட் அண்ட் பெப்பர், 22 ஃபீமேல் கோட்டயம், மைஷிண்டே பிரதிகாரம், மாயநதி, கும்பலாங்கி நைட்ஸ், ஜோசி, 64வது தேசிய திரைப்பட விழாவில் விருது ஆகிய இந்த விருதுகள்லாம் வாங்கினவர். இவர் முதலாக கமல்ஹாசனோட இணைந்து இந்த படம் பண்ணுறாரு. அதாவது அன்பு அறிவு டைரக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த படத்தினுடைய திரைக்கதை பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். ஏற்கனவே கதை வடிவம் அமைஞ்சாச்சு. அதை அவர் இத்தனை நாளும் பண்ணி வச்சுருந்து அவர் கரெக்டாக அவர்கிட்ட இது பண்ணி வச்சுருக்காரு. இதில் நம்ம லேப்டாப்பில் பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்து இவர் ஸ்க்ரீன் ப்ளே இது பண்ணணும். சில இடங்களில் வசனங்கள் வந்து இவர் உதவி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்கிறாங்க. சரி, இவ்வளோலாம் முதல் கட்டம் வந்தாச்சு. மற்ற ஆர்டிஸ்ட்டு யார் அது இன்னும் தீர்மானிக்கலை. ஊகங்களுக்கும் இடம் இல்லை. ஏன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து மனசில் வந்து ஒரு ஸ்டார் காஸ்ட்டு வந்து மனசுலேயே பதிச்சு வச்சுருக்காரு. அதை எப்போ எந்த நேரத்தில் வெளியிடணுங்கிறத அவர் தான் சொல்லுவார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக பாதுகாக்கலாம், பொறுமையாக இருக்கணும். மற்றவர்கள் என்ன செய்திகள் சொன்னாலும் அதை நம்ம கேட்டுக்கிட்டு போவோம். இப்போ எல்லோரும் சோசியல் மீடியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க, அவர் அதில் நடிக்க போகிறாரு, ஒரு இதில் நடிக்க போகிறாரு, என்னென்ன சொல்கிறாங்க. சிலது உண்மையாகலாம், சிலது வேறு மாதிரி ஆகலாம். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அறிவிப்பு வந்தாச்சு. ஜான் புஷ்கரன் வந்து திரைக்கதை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. இனிமேல் அடுத்த கட்ட நகர்வுகள் அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு அப்புறம் ஒன்றும் நடக்க மாதிரி தெரியலை. ஏன்னா மத்தியானம் தான் இந்த இந்த முடிவு எடுக்கப்பட்டு 4 பேரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்தாங்க. மத்தியானத்துக்கு மேலே தான். அது வரைக்கும் காலம்புற பூரா டிஸ்கஷனில் தான் இருந்தாங்க எல்லாருமே. உலகநாயகன் கமல்ஹாசன், அன்பு அறிவு, ஜான் புஷ்கர் 4 பேரும் டிஸ்கஷனில் தான் இருந்தாங்க. ஒரு முடிவுக்கு எட்டின பிறகு தான் மத்தியானத்துக்கு மேலே ஒரு 2 மணிக்கு மேலே ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஆக வேலைகள் வந்து வேகமாக ஓடிட்டுருக்கு. அதே நேரத்தில் அரசியல் வேலைகளும் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து இளையராஜாவுக்கு பாராட்டு விழா தமிழக அரசு நடத்துகிறாங்க. அந்த விழாவில் கலந்துக்க போகிறது உலகநாயகன் கமல்ஹாசன். அதில் இவர் என்ன பேச போகிறாரு, ரஜினிகாந்த் என்ன பேச போகிறாருங்கிறது அந்த விழாவுக்களில் தான் தெரியும். சரி, அதுக்கடுத்து சிம்பு 2 படங்களில் நடிக்கிறதா இருந்தது. இப்போ அது ஒரு படத்தில் தான் நடிக்கிறாரு. அஜய் பாஸ்கரன் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, ஒரு படத்தில் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அஜய் பாஸ்கரன் வந்து சிம்புக்கிட்ட கொடுத்த அந்த அட்வான்ஸை திருப்பி கேட்குறாராம். நான் படம் பண்ணலை, நீ படத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாராம். இந்த டிராகன் பட டைரக்டர் இருக்கார்ல அஸ்வின் மாரிமுத்து, அவர் மாத்திரம் நான் பணத்தை கேட்கலை, எனக்கு படம் நடித்து கொடுத்தா போதும் அப்படின்னு. இது வந்து சிம்புவை பற்றிய செய்தி.
இதற்கிடையே அரசியல் வட்டாரத்தில் ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு செய்தி கிளம்பியிருக்கு. அதாவது விஜய்க்கு வேண்டிய ஒரு நடிகையின் வீட்டில் ஐடி ரெய்டு நடத்தணும் அப்படின்னு தமிழகத்தைச் சேர்ந்த பிரபலமான அரசியல் தலைவர், பிஜேபியினுடைய தலைவர், ஒன்றிய அரசாங்கத்தை வற்புறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி காத்து வாக்கில் வந்தது. அது உண்மையாக இருக்குமா? எதுக்காக அந்த நடிகையே அந்த தலைவர் குறிப்பிடுறாரு? குறிப்பிட்டு வேட்டையாடணும்னு ஏன் நினைக்கிறாரு? விஜயை மடக்கிறதுக்காகவா, இல்லது வேறு விதமான ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு, விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் விஜயோ இந்த நடிகையை பற்றி எந்த விதமான கவலைப்பட்டதாகவும் தெரியலை. அதை அவர் வெளிப்படையாக சொல்லலையே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கலாம். ஒரு சக நடிகைக்கு ஒரு துன்பம், ஒரு துயரம் ஏற்படும் பொழுது அந்த ஹீரோவாக நடித்தவருக்கு ஒரு பிரச்சனை வரலாம். அதை எப்படி தடுக்கணும், அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது அந்த நடிகருக்கு தெரியும். இல்லாமையா இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு கிளம்பியிருக்காரு. ஆக அந்த தலைவர் இப்போ தலைமை பதவியில் இல்லை, ஆனால் பெரிய தலைவர், மேலிடத்துக்கு வேண்டியவர், ரொம்ப அதிகார போதையோடு இருக்கக்கூடியவர், இப்படியெல்லாம் அடையாளங்கள் சொல்கிறாங்க. நம்ம அந்த அடையாளத்தை வச்சு ஆள் யாருங்கிறத சில பேர் யூகிக்க முடியும், சில பேர்னால யூகிக்க முடியாது. இருந்தாலும் அந்த நடிகைக்கு ஒரு மறைமுக அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம் அரசியல் ரீதியாக என்ன ஏதுங்கிறது தெரியலை, என்ன நோக்கங்கிறது தெரியலை. போக போக அரசியல் மாற்றங்கள் வர வர இது வெளியே வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, அடுத்து விஜய் சேதுபதி அவரும் அவருடைய பையனும் ஆம்ஸ்டர்டாம் டூர் போயிருந்தாங்க. 2 பேர் மட்டும் டூர் போயிருந்தாங்க. டூர் போய் அங்கே போய் எல்லா விதமான இதையும் நகரங்களை சுற்றி பார்த்துட்டு ஒரு ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓய்வு, இந்த மாதிரி ஒரு இன்பச் சுற்றுலா அப்படி போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ பூரி ஜெகநாதனுடைய டைரக்ஷனில் நடிக்க போயிட்டார் விஜய் சேதுபதி. அந்த பையன் இருக்கான். இப்போ இந்த கதை கேட்குறது விஜய் சேதுபதி கேட்குறாரா இல்லை அவருடைய பையன் கேட்குறாங்களா அப்படின்ட்டு ஒரு பேச்சு, ஒரு சந்தேகம் சினிமா வட்டாரத்தில் இருக்குது. விஜய் சேதுபதியும் கேட்குறாரு, மகனையும் கேட்க சொல்கிறாரு. மகன் கேட்ட பிறகு தான் தன்னிடம் அந்த கதையை திருப்பி சொல்லணும் அப்படின்ட்டு கதாசிரியர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கார். காரணம், மகனுக்கு அந்த கதை கேட்கும் அறிவு வளரணும். ஏன்னா அந்த கதை கேட்கும் அறிவு வளர்ந்தால்தான் திரைப்படங்களில் சிறப்பாக நடிக்க முடியுங்கிற எண்ணம் விஜய் சேதுபதிக்கு இருக்குது. ஆகையினால மகனையும் கதை கேட்க வைத்திருக்கிறார், மகனும் கதை கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறார். அடுத்து இன்னொன்று, லோகா, நம்ம துல்கர் சல்மானுடைய படம் லோகா. இதில் லாபத்தில் வர்ற தொகைகளெல்லாம் அந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் பிரித்து கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இதை எல்லாருமே கேரளாவில் பாராட்டுறாங்க. கேரளாவில் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டிலையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் நடித்தவர்கள் இவ்வளவு தான் சம்பளம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யாரும் டிமாண்ட் பண்ணலை. ஆனால் எல்லாருமே டிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்கள் தான், சிறந்த நடிகர்கள் தான். எல்லாருமே துல்கர் சல்மானுடைய திறமைக்காகவும் அவருக்காகவும் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார்கள் குறைந்த சம்பளத்தில். ஆனால் என்ன சம்பளம்னு கூட யாரும் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது. ஆகவே அது லாபத்தில் நான் எல்லாருக்குமே பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை துல்கர் சல்மான் எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அது மனதார அதை உண்மை, அந்த நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். இதை மற்ற திரைப்பட இங்கே தமிழ் திரைப்பட உலகத்துலேயும் உள்ளவங்க பின்பற்றினா ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நிலவும், நல்லா இருக்கும். எந்த திரைப்படங்களும் தோல்வி அடையாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரி, பார்ப்போம் யார் பின்பற்றுறாங்களா என்னங்கிற பார்க்கலாம். இன்னொன்று, மெட்ராஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வீடியோ வெப்சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் யார் நடிச்சிருக்காருன்னா நட்டி நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து நம்ம சாந்தனு பாக்கியராஜ் நடிச்சிருக்காரு. துல்கர் சல்மானுடைய ஒய்ஃப் அதில் நடிச்சிருக்காங்க, முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. எம்கே தியாகராஜ பாவதர் அண்ட் என்எஸ் கிருஷ்ணன் கைது பற்றிய கதை அந்த வெப்சீரியலாக வரப்போகுது அப்படின்னு
அறிவிப்பு, அந்த தோரணை இருக்குது. அது மாதிரி தான் அறிவிப்பும் இருக்குது. புகழ்பெற்ற ஒரு நடிகருடைய வாழ்க்கையை தழுவி இந்த வெப் சீரியல் வருகிறது அப்படின்னு சொல்லி வருவார். அதே நேரத்தில் எம்கே தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணனுடைய சம்பந்தமான ஒரு திரைப்படமும் காந்தா அப்படிங்கிற பேரில் அதுவும் தயாராகி இருக்குது. அந்த காந்தா முதல்ல வருமா, அந்த வெப் சீரியல் எது முதல்ல வருமாங்கிறது தெரியலை. இருந்தாலும் எம்கே தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு வெப் சீரியல் வருகிறது, இன்னொன்று சினிமா வருகிறது. அடுத்து நாளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.